ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாத பலன். நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆங்கில மாத பலன், தமிழ் மாத பலன் எல்லாமே வரிசையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 1/10/2024 புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது இந்த மாசம் பிறக்கிறது அக்டோபர் மாதம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு, செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருக்காரு, சூரியன் புதன் கேது கன்னி வீட்டுல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று துலாம்ல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டுல வக்ரம் பெற்று இருக்காரு, ராகு பகவான் மீன வீட்டுல இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு எல்லாமே விசேஷங்கள் பாத்தீங்க அப்படின்னா, மாகாளய அமாவாசை, அதாவது 2ஆம் தேதியே வருது. இந்த மாகாளய அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விரிவா நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது. அந்த நவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொலு வச்சு கொண்டாடுவாங்கல்ல, இது பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இது பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி வருது. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி விஜயதசமி ஆரம்பம், விஜயதசமி வருது. 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம். இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது. அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கிறத நான் விரிவா சொல்றேன். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, சனி பகவான், குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய். செவ்வாய் 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். புதன் பாத்தீங்க அப்படின்னா 25 நாள், 22 நாள், 28 நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம். ஆனா ஒவ்வொன்றையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா துல்லிதமா சொல்லல, மாதக்கோள்கள்னு சொல்றோம். இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன். அதை நம்ம இந்த 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அப்படின்னாலே தனக்கென ஒரு தன்மானத்தை கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள், தனக்கு முதல் மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அந்த ராசியினுடைய சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கும்ப கலசம். கும்ப கலசம் அப்படிங்கிறது கோயிலுடைய உச்சியில இருக்கக்கூடியது. அந்த கும்ப கலசத்துக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குமோ அந்த மரியாதையை சுயமரியாதையாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசிக்கு இன்னைக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனியில பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கமாகப்பட்டது 100% இருக்கும். இந்த சனியினுடைய தாக்கத்துல தன்னை தானே யாரு அப்படின்னு ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர் தான் சனி பகவான். படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினை, இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஒரு பரிகாரம் மூலியமா நம்ம அனுபவிச்சே தீரணும். அதெல்லாம் அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை. அந்த சனி பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனியா இருக்காரு. ஜென்மச்சனி சனியினுடைய தாக்கம் 100% இருக்கும். ஆனா அவர் வக்ர சூழ்நிலையில இன்னைக்கு இருக்காரு. இந்த அக்டோபர் மாத பலன்ல அக்டோபர்ல வக்ர சூழ்நிலையில இருக்காரு. இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் தேதியே மாகாளய அமாவாசை வருது.
இந்த மாகாளயா அமாவாசை என்பது நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. 6 மாத காலம் உத்திராயண காலம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாத காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம். இந்த நாளையில இறந்தது 6 மாசத்துல எப்ப இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னா தை மாச அமாவாசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே 6 மாச காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷாயன காலம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இது தக்ஷாயன காலம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 மாத காலம் என்பது தென் திசை நோக்கி இருந்து வடதிசை நோக்கி போறதும், வடதிசையில இருந்து தென் திசை நோக்கி சூரியன் போறதும் தான் தக்ஷணாயனம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய காலம். இந்த காலகட்டம் 6 மாத காலகட்டம் தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுது இரவு பொழுதா வருது. இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு நாள் இரவு பொழுது ஒரு நாள் பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. இந்த 6 மாசத்துலயும் இறந்தது எப்பனே தெரியல. என்ன பண்றது? இந்த மாகாளய அமாவாசையை அதுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்ப இறந்தாங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை போயிடுச்சு, தை அமாவாசை போயிடுச்சு அப்படின்னாலும் மாகாளய அமாவாசையில வந்து அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அது இந்த 2ஆம் தேதி அது வருது. நவராத்திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 11ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாமே வருது. அது பெரிய விஷயம். அது வந்து தொழில் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுமே ஆயுத பூஜையை கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயதசமி ஆரம்பிக்குது. அது 12ஆம் தேதி. 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகை வந்து எல்லோரும் கொண்டாடக்கூடியது. சாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய காலம் இந்த மாசத்துல தீபாவளி பண்டிகை. இந்த பண்டிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியை பொறுத்தவரை வந்து இது எல்லாமே கொண்டாடக்கூடியது. இந்த மகர ராசில எல்லாருமே கொண்டாடக்கூடியது. இந்த மகர ராசிக்கு கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராசிநாதன், மகர ராசிக்குமே ராசிநாதன் சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவான் வந்து வக்ரமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்படி இயங்கும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன், பூமி, கடைசியில குரு, சனி இந்த மாதிரி வந்துடுது. இப்ப இவங்க வந்து இதை சுத்தி வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால, இந்த பூமி வேகமா சுத்துறதுனால இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் குருவினுடைய கதிர்வீச்சோ சனியினுடைய கதிர்வீச்சோ கிடைக்குதில்லை. அப்ப கிடைக்காம போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வக்ரம் அப்படின்னு சொல்றோம். அந்த கதிர்வீச்சுகள் கிடைக்காத ஒரு பூமியில விழாததுனால அது அந்த கிரகத்தினுடைய அணுக்கிரகம் கதிர்வீச்சுகள் கிடைக்காததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்காது. அது மூலியமா நடக்கக்கூடிய நல்லதுகள் நடக்காது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாசத்துல 9/10/2024 குரு வக்ரமாகிறது. இந்த குரு வக்ர காலம் அப்படிங்கிறது கோச்சாரமே 25% தான் வேலை செய்யும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் குரு வக்ரம். குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ நடந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குரு வக்ரமாகி பார்க்கக்கூடிய பாவகங்கள் ஒரு சில பாவகங்கள் பலமிழக்கும். வக்ரமாகி பார்க்கக்கூடிய பாவகங்கள், அந்த பாவகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா ராசிக்கும் சொல்ல முடியாது. உங்களுடைய ராசிக்காக 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்காக 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடம், உங்களுடைய 10ஆம் இடம், 12ஆம் இடம், இது பாதிக்குமா? அசுபஸ்தானத்துல இருந்தே 4, 8, 12 அப்படிங்கிறது எந்த வகையிலையும் பாதிக்காது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வக்ரமாயி 4, 8, 12 வந்து அவர் நல்ல நிலையில இருந்து பாக்குறத விட வக்ரமாயி பாக்குறது பிளஸ் பாயிண்டாத்தான் அமையுமே தவிர எதுலையும் மைனஸ் ஆகாது. அப்ப இந்த கும்பராசிக்கு வந்து ஜென்மச்சனி 100% நடக்கையில சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறது உங்களுக்கு பிளஸ் பாயிண்டாத்தான் அமையுமே தவிர மைனஸ் பாயிண்டா ஆகாது. அப்ப இந்த வக்ரகதி காலங்கள் உங்களுக்கு இது நல்ல ஒரு காலகட்டம் தான். இந்த கும்பராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுறது, ஆயுள் பாகங்கள் நல்லா இருக்கிறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி போகிறது, இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரும். 10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம். இந்த தொழில் மூலியமா முன்னேற்றத்தை சந்திக்கிறது. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் இன்னொரு தொழில் சேர்த்து செய்யலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல நேரம்னு சொல்றோம். ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர் அந்த தொழிலையே நடத்த முடியாம விட்டுட்டா அது வந்து துரதிஷ்டம்னு சொல்றோம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபருக்கு ஒரு தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாய்ப்பா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப உங்களுக்கு வந்து இந்த கும்பராசிக்கு இந்த 8ஆம் இடத்தை பார்க்க 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்கறது ஒரு நல்லதாக தான் இருக்கு. பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடத்த. அயனம் சயனம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்கையில வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து போறது, வீட்டை மாத்துறது, புது வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் புதுசா வாங்குறது, அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட கைகூட வாய்ப்பு உண்டு. இதுல 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றாருன்னா 100% அவருடைய அனுக்கிரகம் உண்டு. உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த சுக்கிரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலையில அமைகிறாரோ, ஒரு லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசிநாதன், குரு சுக்கிரன் இதெல்லாம் நல்ல பாக்கியஸ்தானத்துல அமைஞ்சிட்டா அவருடைய பிறப்பு என்பது ஒரு சரித்திரமா இருக்கும். அந்த பிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்திம காலம் வரை ஒரு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வார். ஒரு பணக்காரருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிரம்மாண்டமா தான் இருக்கும். ஒரு ஏழையாக பிறந்து அவருக்கு இந்த அனுக்கிரகங்கள்லாம் நல்லா இருந்து, இந்த 9 கிரகத்தினுடைய அமைப்பு இருந்து, லக்னம் நல்லா இருந்து அவர் இருக்கு அப்படின்னா அவருடைய சுய உழைப்பிலேயே அவர் சம்பாரிச்சு பெரிய லெவல்ல வருவார். அவர் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா வேலை செய்யும், கோச்சாரங்கள் ஒத்துழைப்பு இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் லக்னாதிபதி, லக்னம் திதி சூன்யத்துக்கு அகப்படுறது, ஒரு கிரகம் நீசம் பெறது, வக்ரம் பெறது, அஸ்தமனம் ஆகிறது, திதி சூன்யத்துக்கு அகப்படுறது, இது எல்லாமே வந்து பலவீனத்தை சந்திக்கும். இதெல்லாம் இல்லாம உச்சம் பெறுறது, நீச பங்கம் பெறுறது, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உயர்வை சந்திக்கும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா நல்லதை சந்திக்கும். அதே இது பலவீனம் ஆகுது அப்படின்னா அவருடைய கஷ்டப்பட்டு சூழ்நிலைகள், இந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா தான் தசாபுத்தி எப்படி வேலை செய்யும். தசாபுத்தி வந்து நல்ல நிலைமையில இருந்து நடத்தினாலுமே குரு வக்ரம், அவர் வக்ரம் பெற்ற இது நடத்துது, அவருக்கு தசாபுத்தி அதான் இருக்கு, எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வகையில நல்ல நேரங்கள்ங்கிறது அமைஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டு. எல்லாரும் முன்னேறது இல்லை, எல்லாரும் பின்னோக்கி போறதும் இல்லை. அவரவருடைய சூழ்நிலை செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதுல வந்து நான் பெரியாள் ஆகணும், நீ பெரியாள் ஆகணுங்கிற நினைப்புல ஒரு சில விஷயங்களை செய்யறது, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல நீ அடிமை வேலைதான் பார்க்கணும்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னா அந்த அடிமை வேலை பார்க்கறதுனால தப்பு இல்லை. அதை விட்டுட்டு நான் தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு தொழில கௌரவத்துக்காக பண்ணணும் அப்படின்னா அதை அடிமட்டத்துல விட்டே விட்டுரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கஷ்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தே தீரும். சரி, இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ராசியில உண்டு. அவிட்ட நட்சத்திரம் 2 பாதங்கள், 2 பாதம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவான் உங்களுக்காக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அங்க இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய விஷயம். அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7ஆம் பார்வை என்பது எல்லா கிரகத்துக்குமே உண்டு. 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்குறாரு. அவரும் வக்ரம் பெற போறாரு. உங்களுடைய ஜென்மச்சரியாவே
இருக்காரு சனி பகவான். செவ்வாய் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அவர் பாக்கியஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு. இதுவே பெரிய விஷயம் தானே. அப்ப ஜென்மச்சனியே ஓடினாலும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஜென்மச்சனியே ஓடினாலும் அவர் பார்க்கக்கூடிய பாவகம் மூலியமா வருமானம் பண்றதோ ஒரு நல்லது நடக்கிறதோ இருந்துச்சு அப்படின்னா எந்த கஷ்ட சூழ்நிலைகள் தான் வராது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்ப அதுக்கும் வக்ரம் ஆகக்கூடாது. அப்ப அந்த சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் பலத்தையும் பலவீனத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயுடைய காரகம் கொண்டவர்கள், செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு கொஞ்சம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். ராகு என்றாலே பிரம்மாண்டம் என்று அர்த்தம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ராகு இந்த மாதிரிலாம் தொடர்புகள் வருது அப்படின்னா அவங்க அரசியல்ல ஒரு சில விஷயங்கள் பாருங்க நல்ல மேலோங்கி பெரிய பிரபலமாகிற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் இருக்கும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு அவங்க போறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சதய நட்சத்திரத்தினுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவர்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ராகுடைய நட்சத்திரமே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இது எல்லாமே ராகுடைய நட்சத்திரம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு புன்சிரிப்போட ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மையில தான் இருப்பாங்க. இன்னும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். நிறைய பேர் நம்மளுக்கு கமாண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த கமாண்ட் பண்ணதுல இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு சாவக்கடான நட்சத்திரமா இருக்குன்னே சொல்லியிருக்கீங்க. அப்படி ஒரு விஷயங்கிறது இல்லை. பூரட்டாதி நட்சத்திரம்னா பாதிக்கத்தான் படணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடையாது. உங்களுடைய இந்த 12 ராசிகள்ல லக்கணம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், ராசி எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி, ராசி ராசிநாதன், எந்த சாரத்துல நிக்குது அந்த சாரநாதன், இதெல்லாம் நல்ல நிலைமையில இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை கெட்ட கிரகங்கள் உங்களை பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கெட்டு போச்சு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் உங்களை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் இல்லை. அப்ப இதை பொறுத்தளவுக்கு நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் ஏற்ற இறக்கங்கள் மாதிரி போய்கிட்டு தான் இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இந்த நேரம் இந்த அக்டோபர் மாதம் நல்ல ஒரு மாதமா அமையுது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.